ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT அப்படின்ற ஒரு இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஒரு ஏஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நம்ம சேனலில் 25K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் ரெகுலராக வீடியோ போடல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்மள்ட்ட வீடியோ போடக்கூடிய செட்டப்பெல்லாம் நம்மள்ட்ட கிடையாது. ஏதோ இருக்கிறத வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் ஃபினான்ஷியல் பிரச்சனை அப்படின்றதுனால தான் எல்லாமே பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபேமிலியும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். நீங்களும் என்னோடய ஃபேமிலி தான். கண்டிப்பாக நான் இனிமேல் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த விஷயங்கள் கேட்குறீங்க. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். அது இந்த சேனல்லையே நம்ம அப்லோட் பண்ணலாமா, இல்லை அதுக்காக தனியாக நம்ம அப்லோட் பண்ணலாமா அப்படின்றத கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இது எனக்கான வீடியோவா அப்படின்ட்டு நீங்கள் பர்டிகுலராக கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம், இல்லை இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏஐலேயே ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பையே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன படிக்கலாம், இல்லை படிச்சுட்டு இருக்கவங்க, இல்லை வேலைக்கு போயிட்டுருக்கவங்க, இல்லை நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் குழந்தைங்களை என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக கூட இது அமையலாம். ஸோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ChatGPT அப்படின்றது பார்த்தீங்கன்னா OpenAI மூலமாக கிரியேட் பண்ணுது. OpenAI அப்படின்றது ஒரு ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு ரிசர்ச் இது தான். ஸோ அவங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒரு மாடியூல் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட கோஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து நியூராலிங்க் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்காரு. ஸோ அவங்க கிரியேட் பண்ணது தான். இது பார்த்தீங்கன்னா November 30th ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஃப்ரீயானா இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக பிளானிங் எல்லாம் இன்னும் வெளியே சொல்ல அமௌண்ட் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் டெவலப்பர்கள்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் உள்ளே லாகின் பண்ணியே காமிச்சிட்றேன். ChatGPT அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு லிங்க் வந்துடும். அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இதில் வந்தீங்க அப்படின்னா கீழே ட்ரை ChatGPT அப்படின்றது இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சைனப் கேட்கும். சைனப் ஃப்ரீ தான், நீங்கள் உள்ளே என்டர் ஆகிக்கலாம். நான் லாகின் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு டேரெக்டாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது ஒரு சேட்டிங் இது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கூகுளை விட ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. வாட் இஸ் தமிழ் அப்படின்னு போடுவோம். வாட் இஸ் தமிழ் அப்படின்னா அது ஒரு அதுக்கான ஒரு டீட்டெயிலாக ஒரு விளக்கம் தருது. ஸோ இதுவே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் எடுக்க முடியும். சரி, இப்போ எனக்கு இந்த ஆன்சர் பிடிக்கல, வேறு ஏதாவது எனக்கு ப்ராஜெக்ட் ஏதாவது வேறு மாதிரி வேணும் அப்படின்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதையே ட்ரை அகைன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது டீட்டெயில்ஸை கொடுக்கும். ஸோ அது அடுத்தது வேறு ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இதெல்லாம் நம்ம ஏதாவது ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் எனக்கு ஒரு எஸ்ஸே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அது என்ன ஆன்சர் சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரைட் எஸ்ஸே அபவுட் இந்தியா அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி யாருக்காவது சும்மா ஏதாவது ஒரு காலேஜ் ப்ராஜெக்டோ இல்லை வேறு ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எஸ்ஐயோ இல்லை வேறு ஏதோ ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும்.
வழக்கமாக வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்பீடாக இருக்கும். என்னன்னு தெரில, இப்போ இங்கே மழை வந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்கா என்னன்ட்டு கரெக்டாக தெரில. பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஸே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ஜஸ்ட் இது வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்க முடியுமா அப்படின்னா கிடையாது. இன்னும் உங்களுக்கு வந்து லெட்டர் ஃபார்மட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம். வெறும் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுறதா அப்படின்னா கிடையாது. நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்னோசிக் சீரீஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து டைப் பண்ண சொல்லி கேட்குறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப டிலே ஆகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும், பைத்தான் கோடு வந்து அதுவே ரன் பண்ணிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல்லும் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஹெச்டிஎம்எல் வந்து பண்ண சொல்லி கேட்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா ஒரு கிரியேட் வெப்சைட் அப்படின்னு ஹெச்டிஎம்எல்லும் அண்ட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்கேன். ஹெச்டிஎம்எல்லாம் வந்து நம்ம டைப் பண்ணோம்னா எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஈஸியாக பண்ணுவாங்க, நம்மளாம் மெக்கானிக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது க்ரியேட் பண்ணியே முடிச்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெச்டிஎம்எல் இது எல்லாமே கொடுக்குது. அது இல்லாமல் வந்து லினக்ஸும் பண்ணுறது. இப்போ லினக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரியாது. ஸோ லினக்ஸ்லேயும் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. லினக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து அதுவே க்ரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நானே ஃபாரின் வெப்சைட் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு ப்ரோக்ராமிங் பற்றியெல்லாம் தெரியாது. நான் டோட்டலாக வந்து மெக்கானிக்கல் பேசிக் தான். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அட்வான்ஸான டூல்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் நம்ம அடுத்தடுத்து முன்னேற முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நல்லா டீப்பாக வந்து ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது நிறைய பேருக்கு தெரியும். இதுவே வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இல்லைனா நானும் வந்து தெரிஞ்சிருக்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.